கலகக்கார ஜாதியாக. அப்போ அவங்க வந்து ரிபல்லியஸ் பீப்புள். அப்புறம் ரெண்டாவது வந்து பார்க்குறோம், அவங்க வந்து எப்படிப்பட்ட ஜனங்களாம், துரோகம் பண்ண ஜாதிகளாக. அவங்க வந்து துரோகம் பண்ணுறவங்க, அவங்க ட்ரக்கரி அப்படிம்பாங்க, துரோகம். அடுத்தது அவங்க கடினமான முகம் உள்ளவங்க, கடினமானவங்க, அதாவது எதையும் கேட்க மாட்டாங்க, திருந்த மாட்டாங்க. அடுத்தது எழுத்து செயல்படுற முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ளவங்க. 4 அவங்கள்ட்ட நான் அனுப்புகிறேன், வா, நீ என்ன செய்யணும்னா, கர்த்தராய் ஆண்டவர் இன்னென்னதை சொல்கிறாருன்னு, அப்போ என்னெல்லாம் சொல்ல போகிறாரோ அதெல்லாம் சொல்கிறார். இன்னின்னதை உரைக்கிறாருன்னு அவங்களோட சொல்லு. அப்போ இன்னென்னதான்னு இன்னும் சொல்லலை, அப்போ இனிமேல் சொல்ல போகிறார். அப்போ இப்போ நான் சொல்ல போகிறதை அவங்களுக்கு சொல்லு. அது கர்த்தர் சொன்னார்னு சொல்லு, நீ ஏன் சொல்கிற மாதிரி சொல்லாத, கர்த்தர் நான் சொல்கிறேன், நான் எதை சொல்கிறேன்னு சொல்லு. சொல்லிட்டு சொல்கிறாரு, கலக வீட்டாராகி அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி, தீர்க்கதரிசி உண்டு என்கிறதை மட்டும் அவங்க அறிஞ்சால் போதும். அதாவது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அவங்க கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி, தீர்க்கதரிசி, அதாவது தேவனுடைய சத்தத்தை சொல்லுகிற, ஆமென், மன்னிப்பை பிரசங்கிக்கிற, மனம் திரும்புதலை பிரசங்கிக்கிற, ஒப்புரவாகுதலை பிரசங்கிக்கிற, தேவனுடைய அன்பை பிரசங்கிக்கிற, தேவனுடையதான நியாய தீர்ப்பை பிரசங்கிக்கிற, தேவனுடைய எச்சரிப்பை பிரசங்கிக்கிற, தேவனுடையதான புத்திமதிகளை பிரசங்கிக்கிற தீர்க்கதரிசி உண்டு என்பதை அவர்கள் அறிய வேண்டும். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை கரங்களை வைத்தே, ஆராதனை 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 முழு மனதோடு ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், சந்தோஷத்தோடு முழு பலத்தோடு அன்பு மகிழ்ச்சியோடு ஆராதனை ஆராதனை. ஆராதனைக்குரியவரே ஆராதனை ஆராதனை, சந்தோஷத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம். நேற்றைக்கு அந்த 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 தேர் ரதம், அந்த ராஜரீக சிங்காசனம், திருத்துவ தேவனின் மகிமையின் தரிசனம், அது மோசே கண்ட தரிசனம், அதுவும் அக்கினி தான். அதே போல தான் அங்கே ஆபிரகாம் கண்ட தரிசனம், அக்கினி அங்கே பிரவேசித்ததை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த தரிசனங்களை கர்த்தர் தருகிறவர். ஆபிரகாமின் தரிசனம், அதன் பின்பதாக மோசையினுடைய தரிசனம், இங்கே ஏசாயாவுடைய தரிசனம், உயரமும் உன்னதமான சிங்காசனம், அதன் பின்பதாக இங்கே எசேக்கியேலுடைய தரிசனம், பின்னால் தானியேலின் தரிசனம், அதற்கப்புறம் பவுலுடைய தரிசனம், அப்போஸ்தலனாகிய யோவானுடைய தரிசனம். உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் தரிசனங்களை தருகிறவர்.
எப்போல்லாம் நம்ம தரிசனங்களையும் தேவனுடைய மகிமையும் காண்கிறோமோ அப்போதெல்லாம் தேவனுடைய வார்த்தை வரும். வார்த்தை எலியாவுக்கு அது நடந்துச்சு. அக்கினி புறப்பட்டு போனதா என்னெல்லாம் போச்சான். கடைசியாக மெல்லிய சத்தமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டானதான். நம்ம வார்த்தையை கவனிக்க. நிறைய பேர் தரிசனத்தை ரொம்ப பெருசாக பேசுவாங்க. நான் அப்படி ஒரு தரிசனம் கண்டேன், அப்படி தான். உண்மைதான், தரிசனம் மகிமையானது, மகத்துவமானது. ஐயோ, அதை சொல்லவே முடியாது, கை காலெல்லாம் நடுங்கும். தரிசனத்தை விளக்கி சொல்வது எத்தனை அவசியமோ அதற்கு பிற்பாடு, அந்த தரிசனத்திற்கு பிற்பாடு கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்வது அத்தனை அவசியமானது. அந்த வார்த்தை நமக்கான வார்த்தையாக இருக்கும். அந்த வார்த்தை ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய ஜனங்களுக்கான வார்த்தையாக இருக்கும். அந்த வார்த்தை தேவ கட்டளையும் தேவ சித்தமும் வெளிப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கும். இங்கே அவனை கர்த்தருடைய தரிசனத்துக்கு பிற்பாடு கர்த்தர் அவனோடு கூட பேசினாருங்கிறத நம்ம பார்க்குறோம். முகங்குப்புற விழுந்தானா, பேசுகிற சத்தத்தை கேட்டானா. என்னன்னா, அவர் என்னை நோக்கி, அவர் எங்கேருந்து அந்த தரிசனத்துலேருந்து, மனுபுத்திரனே கால் ஊன்றி நில், படுத்தது கலந்தது போதும், கால் ஊன்றி நில், உன்னோட பேசுவேன், ஸ்டாண்ட் அட்டென்ஷனில் நின்று. இன்னும் சில மிலிட்ரிகளில் இப்படி வைக்கிறது, நான் இப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் என் மனதார நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், நின்று அவர் சொல்கிறத அப்படி கேட்குறது. எஸ் 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 சொல்லுங்கள், செய்கிறேன், இப்படி அவர் சொல்கிற பேசுவேன் என்றார். அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள்ளே வந்தது. நான் இல்லை, ஆவியானபடி என்னை எழுப்பி விட்டார். நான் காலுண்டி நிற்கும்படி செய்தார். நான் பேசுகிற சத்தத்தை கேட்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, மனுபுத்திரனேன்னு சொல்கிறார். ஏன்னா மனுஷர்கள் நடுவில் வேலை செய்கிற மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார். எங்கே இருக்கும்போது பேசுகிறாரு? சிறையிருப்பில் துரோகம் பண்ணதுனால அவர்கள் தேசத்தில் இராதபடி ஆண்டவர் ஓட்டி விட்டார். இப்போ இங்கே வந்து அந்நிய தேசத்தில் சிறைகளாக குடியேற்றப்பட்டிருக்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி, அவர்கள் யாரா? கலகக்கார ஜாதியா. அவங்க யாரா? கர்த்தருக்கு துரோகம் செய்த ஜாதியா. அவங்கள்ட்ட நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு அவங்கள்ட்ட போகிறார். அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். யார்கிட்ட அனுப்புகிறார் ஆண்டவர்? தேவனுக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாக கலகக்கார், தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணவங்களும் தேவனுக்கு விரோதமாக துரோகம் செய்தவங்களுமான அவங்கள பற்றி இன்னும் சொல்கிறாங்க. அவங்க கடினமான முகம் உடையவங்க, அவங்க முகம் வந்து கடினமான முகம் உள்ளவங்க, அவங்க முரட்டாட்டமான இருதயம் உள்ளவங்க. அவங்கள்ட்ட நான் அவனை அனுப்ப போகிறேன். எப்படி இருக்கும் பாருங்கள். நாலு விவரணங்கள் என்ன வரணும்? கலகக்கார ஜாதியா. அப்போ அவங்க வந்து ரிபல்லியஸ் பீப்புள். அப்புறம் ரெண்டாவது வந்து பார்க்குறோம், அவங்க வந்து எப்படிப்பட்ட ஜனங்களாம்? துரோகம் பண்ண ஜாதிகளாக. அவங்க துரோகம் பண்ணுறவங்க, அவங்க ட்ரக்கரி அப்படிம்பாங்க, துரோகம். அடுத்தது அவங்க கடினமான முகம் உள்ளவங்க, கடினமானவங்க, அதாவது எதையும் கேட்க மாட்டாங்க, திருந்த மாட்டாங்க. அடுத்தது எழுத்து செயல்படுற முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ளவங்க. 4 அவங்கள்ட்ட நான் அனுப்புகிறேன், வா. நீ என்ன செய்யணும்னா, கர்த்தராய் ஆண்டவர் இன்னென்னதை சொல்கிறாருன்னு, அப்போ என்னெல்லாம் சொல்ல போகிறாரோ அதெல்லாம் சொல்கிறார். இன்னின்னதை உரைக்கிறாருன்னு அவங்களோட சொல்லு. அப்போ இன்னென்னதான்னு இன்னும் சொல்லலை, அப்போ இனிமேல் சொல்ல போகிறார். அப்போ இப்போ நான் சொல்ல போகிறதை அவங்களுக்கு சொல்லு. அது கர்த்தர் சொன்னார்னு சொல்லு, நீ ஏன் சொல்கிற மாதிரி சொல்லாத. கர்த்தர் நான் சொல்கிறேன், நான் எதை சொல்கிறேன்னு சொல்லு. சொல்லிட்டு சொல்கிறாரு, கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி, தீர்க்கதரிசி உண்டு என்கிறதை மட்டும் அவங்க அறிஞ்சால் போதும். அதாவது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அவங்க கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி, தீர்க்கதரிசி, அதாவது தேவனுடைய சத்தத்தை சொல்லுகிற, மன்னிப்பை பிரசங்கிக்கிற, மனம் திரும்புதலை பிரசங்கிக்கிற, ஒப்புரவாகுதலை பிரசங்கிக்கிற, தேவனுடைய அன்பை பிரசங்கிக்கிற, தேவனுடையதான நியாய தீர்ப்பை பிரசங்கிக்கிற, தேவனுடைய எச்சரிப்பை பிரசங்கிக்கிற, தேவனுடையதான புத்திமதிகளை பிரசங்கிக்கிற தீர்க்கதரிசி உண்டு என்பதை அவர்கள் அறிய வேண்டும். சரிட்டு சொல்கிறாரு, மனுபுத்திரனே, இந்த 4 வகையான ஆட்கள் சொன்னேன். கலக ஜாதின்னு சொன்னேன், துரோகம் பண்ணுற ஜாதின்னு சொன்னேன், கடின முகம் உள்ளவங்கன்னு சொன்னேன், முரட்டாட்டம் உள்ளவங்கன்னு சொன்னேன், கீழ்ப்படியாதவங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கும் பயப்படாது. அவங்களோட ரொம்ப கடினமாக தான் இருப்பான், பயப்படாத. அவங்க ஒன்று ரொம்ப வார்த்தைகளால் ரொம்ப பேசுவாங்க. அவங்க வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். நெறிஞ்சல்கள் மாதிரி இருப்பாங்க, முள்ளு மாதிரி இருப்பாங்க.
அவங்க முள் நெரிஞ்சில்கள் மாதிரி இருந்தாலும், நெரிஞ்சில்கள்னால் அந்த நெரிஞ்சி முள் காலில் குத்துச்சுன்னா ஒன்று போல் 5-6 குத்திக்கிடும். நீங்கள் அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அந்த வெறுங்காலோட இந்த நடந்து போகும்போது அந்த காஞ்சோரி அந்த 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 முள் நெரிஞ்சி முள் இருக்கும். அது செருப்பு போடாமல் போனீங்கன்னா அந்த முள் அணிச்சுன்னு குத்திடும். குத்துன உடனே ஒன்று குத்தாது, அது நிறைய குத்திக்கிடும். அது ஒன்று ஒன்றா வெளியே குத்துனதுக்கப்புறம் அதனுடையதான இது வளைவாக இருக்கும். அதை பிடுங்கி எடுப்பதே கஷ்டம். அடுத்து கால் வைக்கவே முடியாது, ஒத்த காலில் நிற்க முடியாது. எங்கே கல்லுகள் கடந்தால் உட்காந்து தான் பார்க்கணும். அந்த நெரிஞ்சல் முள்ளாக இருக்கட்டும், நீளமான முள்ளுகளாக இருக்கட்டும், முள்ளெல்லாம் குத்தி இருக்கதான்னு தெரியல உங்களுக்கெல்லாம். முள் குத்துனா பயங்கரமாக இருக்கும் முள். அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய விழாவுக்கு முள்ளாக இருப்பாங்க, உன் கண்களுக்கு முள்ளாக இருப்பாங்கலாம் சொல்லப்பட்டிருக்குது. அப்போல்லாம் ஐயோ காலில் முள் குத்துனாலே கஷ்டம், கையில் முள் குத்துனாலே கஷ்டம், விழாவில் முள் குத்துனாலே கஷ்டம், கண்ணில் குத்துனா எப்படி இருக்கும்? ஐயோ ஐயோ அவ்வளோ மோசமான ஜனங்கள். அப்புறம் தேள்களுக்குள் வாசம் பண்ணாலும் தேள் எங்கே கிடக்குன்னே தெரியாது. முன்னத்தங்கையினால் கட்டி பிடிக்குமா, பின்னத்தை வாழால் மண்டையில் போட்டு தள்ளி விடுமா. அது என்ன நெருங்கி பழகி கிடக்கிற தேள். இந்த தேள்களுக்குள் இருந்த வாசம் பண்ணாலும் சரி, இந்த முள் நெறிஞ்ச முள் கண்ணுக்கு தெரியாது, முள் வெளியே தெரியும். தேள் ஆமாம் பார்க்குறக்கு அது ஒன்றும் இல்லாத மாதிரி பிள்ளைப்பூச்சி மாதிரி இருக்கும். ஆனால் கொட்டுச்சுன்னா ஆளை காலி பண்ணிவிடும். அவங்களுக்குள்ளே இருந்தாலும் அவங்க வார்த்தைக்கு பயப்படாத, முகத்துக்கு கலங்காத, அவன் கலக வீட்டார் தான். அவன் கேட்டாலும் சரி கேட்கட்டாலும் சரி, என் வார்த்தைகளை நீ தைரியமாக சொல்லு போ. அந்த ஆனால் 8ஆம் வசனம் பாரு, நல்லா கவனிக்கிறது. 8ஆம் வசனம், நீ அந்த கலக வீட்டாரை போல் நீ எனக்கு விரோதமாக கலகம் பண்ணாது. அது எப்படி இருக்குன்னு சொன்னால், நான் உன்னை நம்பி உன்னை அனுப்புகிறேன், நீயும் எனக்கு விரோதமாக கலகம் பண்ணிடாத, நீயும் எனக்கு துரோகம் பண்ணிடாத, நீயும் ஆமாம் எனக்கு பொய்த்து போயிடாத, என் நம்பிக்கைக்கு நீ விரோதமாக ஆகிடாத, நீயும் கலக்காரணமாக இருக்காமல் வாயை திறந்து ஒழுங்காக நான் சொல்கிறது புசி அப்படிங்கிற. புசிக்கிறதுனா சாப்பிடுதல். அந்த வசனத்தை நீ உட்கொள்ளு. முதலாவது இந்த வசனம் உனக்குள்ளே போகட்டும், முதல்ல அந்த வசனம் உனக்குள்ளே கிரியை செய்யட்டும், அப்புறம் அந்த வசனத்தை நீ பிரசங்கம். அப்படி சொன்ன உடனே எனக்கு நீட்டப்பட்ட ஒரு கையை பார்க்குறேன். கையில் ஒரு புஸ்தக சுருள் இருக்கான், அதை விரிக்கிறார். அது உள்ளே என்ன இருக்குதான், அதில் முழுசும் புலம்பலும் தவிப்பும் ஐயோன்னு இருக்கான். 3 காரியம் இருக்குது. புலம்பல்கள், இனி வரப்போகிற ஆபத்துகளை குறித்தும், வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும், வரப்போகிற கொடிய காலத்தை குறித்த புலம்பல்கள். ஏற்கனவே புலம்பல் புஸ்தகத்தை வாசிச்சுட்டு வந்திருக்கிறோம். புலம்பல்கள், தவிப்பு, ஆகாரத்துக்கும் தண்ணீருக்கும் மன ஆறுதலுக்கும் நிழலுக்கும் பாதுகாப்புக்கும் தவிக்கிறது. ஐயோ ஐயோ கண்ணு முன்னால் அபத்தமானவைகளும் அராஜகங்களும் அப்படி நடக்கும்போது அது பார்த்து ஐயோ என்ற விஷயங்களை, இன்னென்ன காரியங்களாம் நடக்கப் போகிறது என்று சொல்லும்போது ஐயோ என்று எழுதப்பட்டிருக்குதான். இந்த செய்தியை சொல்ல கர்த்தர் சபையை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆம், நாம் வசிக்கிற, நாம் குடியிருக்கிற நம்ம பகுதி மக்கள் இப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நாமும் அவர்களைப் போல் இராமல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு எச்சரிப்பின் சத்தியத்தை சொல்ல, அதே சமயம் மனம் திரும்புதலுக்கான அழைப்பின் சத்தத்தை சொல்ல, தேவனுடைய அன்பையும் தேவனுடைய கோபத்தையும் தேவனுடைய கோபாக்கினையும் குறித்து பிரசங்கிக்கவும் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் தம்முடைய பரம தரிசனத்தை காண்பிக்கிறார். திருத்துவ தேவனின் மகிமையின் பிரசன்னம் இந்த காலவெளியில் உங்களுக்கு வெளிப்படுவதாக. அவருடைய அழைப்புக்கு செவி கொடுங்கள். தேவனுடையதான அன்பையும் தேவனுடைய கோபாக்கினையையும் மனம் திரும்புதலையும் தேவனுடைய மன்னிப்பையும் பிரசங்கிக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம். 2வது அதிகாரத்தில் கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை நோக்கி சொல்லுகிறதான காரியத்தை இதில் நம்ம பார்க்குறோம். நான் உன்னை அந்த கலக வீட்டாராகிய இஸ்ரவேல் ஜனங்களிடத்துக்கு நான் என்ன செய்கிறேன், உன்னை அனுப்புகிறேன். அந்த ஜனங்கள் அவர்கள் பிதாக்கள் காலம் முதற்கொண்டு அவங்க துரோகம் செய்கிற ஜனங்கள் தான். அவர்கள் கடின முகமும் முரட்டாட்டமுள்ள இருதயமுள்ள ஜனங்கள். அதை அவர்களைப் போல நீ இருக்காத. நான் சொன்ன வார்த்தையை நீ அவங்களுக்கு சொல்லு. அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காட்டினாலும் சரி அவங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் என்கிறத என்ன செய்யட்டும், அவங்க அறிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார்,
நீ என்ன செய்யாத, அந்த ஜனங்களுக்கு, அவங்க முரட்டாட்டம் உள்ள ஜனங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் உனக்கு என்ன சொல்லுகிறேனோ அதை நீ என்ன செய், தைரியமாக சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை நீ புசின்றாரு. அந்த புத்தகத்தை பார்த்தா அதில் எப்படிப்பட்டதான புலம்பல் இருக்குது, ஐயோன்றதான தவிப்பு அப்படிங்கிறதான காரியங்கள் தான் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை என்ன செய்கிறார், புசித்து நீ தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்குறோம். இன்றைக்கும் கர்த்தர் நம்ம இந்த ஜனங்கள் மத்தியில், இந்த முரட்டாட்டமும் பொல்லாத ஜனங்களுடையதான இந்த ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் நம்மை வச்சிருக்கிறார். நாம் என்ன செய்வோம், நம்ம இந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாக முழு தைரியத்தோடு நம்ம சொல்ல கர்த்தர் நமக்கு நல்ல பலனை தர இந்த நாளில் ஜெபிப்போமா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் இயேசப்பா, இந்த நாளிலும் இந்த ஜனங்கள், முரட்டாட்டமுள்ள ஜனங்கள், கடின இருதயம் உள்ளவர்கள் அப்பா, அவருடைய தானே அப்பா நரம்பு பிடரி நரம்பு இரும்புன்னு சொல்லி பார்க்குறோமேப்பா, அப்படிப்பட்டதான ஜனங்கள் மத்தியில் நீர் எங்களை ஆமீனப்பா ஓநாய்களுக்குள்ள அப்பா ஸ்தோத்திராண்டவரே ஒரு ஆமீனப்பா ஒரு ஆட்டை அனுப்புகிறது போல் அனுப்புகிறீங்களேப்பா. கர்த்தாவே இந்த வேளையிலையும் அப்பா நாங்கள் ஆமீனப்பா முழு தைரியத்தோடு தீர்க்க தரிசனம் சொல்ல, முழு தைரியத்தோடு நடக்க இருக்கிறதான காரியத்தை குறித்து அவங்களை எச்சரிக்க, அவங்களுடைய பாவங்களை கர்த்தாவை குறித்து ஆமேனப்பா அவர்களோடு பேச, அவங்களை கர்த்தாவே ஆமேனப்பா அவங்களுடைய அண்டையில் வழி நடத்துவதற்கு தேவையான ஞானத்தையும் வரங்களையும் கிருபையும் எங்களுக்கு தந்து, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை போல் எங்களை நீ பயன்படுத்துவீராக. இந்த வரப்போகிறதான அழிவுக்கு தப்பிக்கத்தக்கதாக கர்த்தாவே ஸ்தோத்திரம் சொல்லுகிற வார்த்தைகளை அவருடைய தானே ஜனங்கள் கர்த்தாவே அப்போ கேட்டு மனம் திரும்பத்தக்கதான ஒரு இருதயத்தை அந்த ஜனங்களுக்கும் நீர் கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.